வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த ஒரு நம்பர் போதும், நீங்கள் யாருன்னு உங்களுடைய ஜாதகமே வந்துடும். அதுக்கு தான் நீங்கள் ஆதார் கார்டு வாங்கினீங்க. ஆதார் கார்டு வாங்கினீங்க. ஆனால் ஆதார் கார்டு அப்படிங்கிறது வந்து அவனோட அடையாளம் தான், அது அவனுடைய குடியுரிமை ஆகாது. அது வந்து அவன் இந்தியாவோட சிட்டிசன். ஆதார் கார்டு எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க? எதுக்காக கொடுத்தீங்க ஆதார் கார்டு? எல்லாம் சிங்கிள் ஆதார் கார்டு கொடுக்க போகிறப்ப சொன்ன ஒரே வார்த்தை, இனிமேல் எல்லாத்துக்கும் இதே போதும், சிங்கிள் கார்டு ப்ரூஃபு உங்களை இந்த காமிச்சாலே போதும். நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தீங்க, ஐபால் எடுத்தீங்க, அவனுடைய டாக்குமெண்ட் கேட்டீங்க, ரெசிடென்சி டாக்குமெண்ட் கேட்டீங்க, எல்லாத்தையும் வாங்கி தானே ஆதார் கொடுத்தீங்க. அதை வெரிஃபை பண்ணாமல் ஆதார் கொடுத்துட்டீங்களா? அப்புறம் எதுக்கு ஆதார் கொடுத்தீங்க? 120 கோடி பேருக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் மாறுதட்டி சொன்னீங்க இல்லையா? இப்போ இந்த ஆதார் எதுக்கு? சரி, ஆதாரம் விட்டுருங்க. ரேஷன் கார்டு வந்து லோக்கல் இருக்க ஆட்கள் அதை வந்து வெரிஃபை பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அதை நீங்கள் ப்ரூஃபாக எடுத்துக்கிற மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து எதை தான் எடுத்துக்கிறீங்கன்னா பெர்த் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு திரும்ப அங்கே போய் நிற்கிறது. குறிப்பாக பீகார் மாதிரியான மாநிலங்களில் பெர்த் சர்டிஃபிகேட் பெரும்பாலும் இருக்காது. நீங்கள் 1980க்கு முன்னாடி பிறந்த எல்லாருக்குமே பெரும்பாலும் பெர்த் சர்டிஃபிகேட் பல பிரசவங்கள் வந்து வீட்டில் நடந்திருக்கு.